உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். கோட்டீஸ்வரன், கடந்த 2 வார அரசியல் சர்ச்சைகளை பார்த்துருப்பீங்க. இந்த சந்திப்பில் என்னெல்லாம் பேசப்படும்னு எதிர்பார்க்குறீங்க? வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் ஆனது என்பது இதற்கு முழு காரணம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அவர் ஒரு சர்ச்சை பேசவில்லை, இல்ல ஒரு மாநாடுக்கு ஒரு மாநாடு அறிவிக்கல, இல்ல தொடர்ந்து திமுக ஆட்சியின் மீது ஒரு சில விமர்சனங்கள் வைக்கலன்னா இந்த மீட்டிங்கே நடந்திருக்காது. உதாரணத்துக்கு திமுக கூட்டணியில நிறைய கட்சிகள் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறாங்க, மதிமுக இருக்காங்க, சிறுபான்மையினர் சார்ந்த அமைப்புகள்லாம் இருக்காங்க. அவ்வளவு பேர் இருந்தும் கூட எல்லாரையும் முதல்வர் சந்திக்கல. ஒரே ஒரு பிரதான கூட்டணியா இருக்கக்கூடிய விசிக தலைவர் திருமாவளவன் தான் அவர் இன்னைக்கு சந்திக்கிறாரு. ஏன் ஒரு முதலமைச்சர் ஆடியன்ஸ் கொடுக்குறாரு, ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாருன்னா அப்ப அங்க ஏதோ சர்ச்சை இருக்கு, பிரச்சனை இருக்கு. வெளியில இருந்து பார்க்கும்போது இது மது ஒழிப்பு மாநாடு, அதுக்கப்புறம் ஆட்சியில பங்குன்ற மாதிரி இருக்கும். பட் இதை தாண்டி இதற்குள்ள அரசியல் பிரச்சனைகள் ஏதோ ஒண்ணு பெருசா இருக்கு. அப்படி ஒரு நெருடல்ல ஐயா திருமாவளவன் இருக்கிறதா நான் ஒரு பத்திரிகையாளரா புரிஞ்சுக்கிறேன். அப்போ வாட் ட்ரிகர்ட் திருமா டு திஸ் பாயிண்ட்? அதாவது சாராயம் என்பது, கள்ளச்சாராய சாவு என்பது ஏதோ புதுசாய் இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்ததுனாலதான் உடனே விசிகா இதை முன்னெடுத்துருது அப்படின்றது கிடையாது. 2 நாட்களுக்கு முன்னாடி பாமக என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, விசிகா இப்பதான் எல்கேஜி மது ஒழிப்புன்ற அந்த பிரச்சனையில, பாட்டாளி மக்கள் கட்சி அதுல பிஹெச்டி லெவல்ல இருக்கு. இப்ப மது ஒழிப்புன்ற அந்த பிரச்சனையை பல்வேறு அரசியல் கட்சிகள் கடந்த காலத்துல பல வருடங்களாக எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இப்ப அதை முன்னெடுத்து வைக்கிறதுக்கு என்ன காரணம்னா, எங்க தொட்டா எங்க வலிக்கும் என்பது அரசியல் கணக்கு தெரிந்தவர்களுக்கு எல்லாருமே தெரியும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக ஆட்சிக்கு ஒரு நெருடல், ஒரு பிரச்சனை ஏதோ ஒண்ணு விசிகாக்கும் திமுகக்கும் உருவாகி இருக்கிறது. அது என்ன ஏதுன்றது உள் அரசியல், நுனி அரசியல், அதற்கு நமக்கு தெரியாது. ஆனா பட் வெளிப்படையில பார்க்கும்போது என்னன்னா, மது என்பது ஒரு போதைப் பொருள் பிரச்சனை தமிழகத்துல இருக்கு, அதனால நாங்க ஒரு மாநாடு நடத்துறோம், அந்த மாநாடுக்கு திமுக தலைவருக்கும் முதலமைச்சருக்கும் அழைப்பு விடுக்கிறோம். இது எப்படி இருக்குன்னா, மதுபான கடைகளை நடத்துறதே அரசாங்கம். அப்ப அதை மூடணும்னு ஒரு போராட்டம் நடத்துறீங்கன்னா, அரசு கடைகளை மூடணும் என்பதுதான் உங்க போராட்டம். அப்ப அந்த போராட்டத்தை இவர் இன்னைக்கு தேதியில அறிவிக்கிறதுக்கு உள்ள அரசியல், உள் பிரச்சனை ஏதோ இருக்கு. அந்த பஞ்சாயத்தை இன்னைக்கு உள்ள உட்காந்து பேசி முடிப்பாங்க முதல்ல. இரண்டாவது இவருக்கு இந்த ஆட்சியின் மீது எதனாவது ஒரு மனக்கசப்பு, இல்ல அவர்களோட கட்சிக்காரர்கள் கொடியேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு, அவர்களுக்கு அரசாங்கத்திடமோ இல்ல ஒரு சில ஆதாயங்கள் பெறாமல் இருந்தா ஒரு சில பிரச்சனைகள், உள்ளாட்சியில நிறைய அமைப்புகள் சார்ந்தவங்க விசிக தலைவர்கள் அந்த மன்றத்தை நடத்த முடியாம இருக்கு, அது கவுன்சிலா இருக்கட்டும் இல்ல ஒரு முனிசிபாலிட்டியா இருக்கட்டும், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. விசிக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம், அந்த மாதிரி பிரச்சனைகள் கூட இருக்கலாம். அதெல்லாம் கூட பட் அந்த அளவுக்கு அதை பேசுவாங்கன்னு தெரியல. இந்த அழுத்தங்கள் தான் முக்கிய காரணம். அதனால இன்னைக்கு நடக்க போறது வெளிப்படையா இப்ப அண்ணன் திருமாவளவன் வெளியில வந்தோன்னா என்ன பேசுவாங்கன்னா, மது ஒழிப்பு பிரச்சனையா இருக்கு, அதனால நான் திமுக எங்க கூட்டணியினுடைய மிகப்பெரிய தலைமை, அவங்களுக்கு தேசிய அளவுல அவங்க ஒரு கொள்கை எடுக்கணும்னு நாங்க வலியுறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஒரு பதில் சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா அந்த பிரச்சனை சரி செய்யறதுக்கு முதலமைச்சர் விரும்புகிற காரணத்தினால்தான் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு. இல்லைன்னா நீங்க பேசினா பேசிட்டு போங்க, அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிருப்பாங்க. கடந்த காலத்துல கார்த்தி சிதம்பரம் கூட ஒரு பதிவு ஒண்ணு போட்டு அதுவும் ஒரு சர்ச்சனையாச்சு, ஒரு பிரச்சனையாச்சு. காரணம் என்னன்னா, காங்கிரஸ் கட்சி தனியாக சுயமாக தமிழ்நாட்டில் வளர வேணும், ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று. ஆனா அப்பொழுது காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் கூப்பிட்டு பேசவில்லை. காரணம் என்னன்னா, காங்கிரஸ் கட்சி தலைமை திமுகவோட ரொம்ப ஒன்றிணைந்து இருந்த காரணத்தினால் இந்த மாதிரி ஒரு கூட்டம் எல்லாம் வைக்கல. பட் இந்த பிரச்சனை பெருசாக கூடாதுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விரும்புற காரணத்தினாலும் இந்த கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இதுக்கப்புறம் வந்துடக்கூடாது, 2026 இந்த கூட்டணி தொடரும்ன்ற விரும்புற காரணத்தினால் இந்த சந்திப்பு நடக்கிற மாதிரி நான் புரிந்து கொள்கிறேன். தமிழக அரசியலில் அடுத்த பரபரப்பாக அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் விசிக தலைவருடைய சந்திப்பு நடக்கிறது. கடந்த 5 தேர்தல்களாக ஒன்றாக இடம்பெற்ற கூட்டணி, இந்த கூட்டணியில் இப்போது திருமாவளவன் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் என நம்புகிறோம் அப்படின்னு நேற்றைய தினம் பேசுகிறார். அதற்கு முன்பாக வீடியோ வெளியிட்டது, அதற்கு முன்பாக இந்த மது விலக்கு மாநாட்டுக்கு அதிமுகவுக்கு அழைப்பு அப்படின்ற இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி இந்த சந்திப்பில் வைக்கப்படுமா அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கார். கோட்டீஸ்வரன், நேற்றைய தினம் திருமாவளவன் பேசுகிறப்போ இப்போதும் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் என நம்புகிறோம், இருப்போன்னு நம்புகிறோம் அப்படின்றாரு. அதில் ஒரு உறுதித்தன்மை வெளிப்படுதா, இல்லை ஒரு சந்தேகத்தோணி தெரிகிறதா? மதுவிலக்குக்கு அழுத்தம் கொடுக்கறதால ஏதாவது கூட்டணியிலேருந்து வெளியேற வேண்டிய அழுத்தம் ஏற்பட்டா அதையும் நாங்கள் சந்திக்க தயார் அப்படின்றாரு. இது எப்படி பார்க்குறீங்க?
ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது அது வந்து நம்பிக்கையை வெளிப்படுத்துதா இல்ல சந்தேகத்தா? இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து வருத்தத்தை வெளிப்படுத்துறது. அதாவது நாங்க கூட்டணியில் இருக்கிறோம் நம்புறோம், இனிமேல இருப்போம் நம்புறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கு நிறைய மனவேதனை, நிறைய மன வருத்தம் இந்த ஆட்சியின் மீது இருக்கிறது. அந்த ஆட்சியின் மீது இருக்கிற அந்த பிரச்சனைகளை தான் அவர் வலியுறுத்துறாரு. இது மதுக்கு எதிரான போராட்டம், மதுக்கு நாங்க எதிராக இது பண்றோம் அப்படின்றதெல்லாம் வந்து பொதுமக்கள் நம்ம பப்ளிக் கன்சம்ஷனுக்கு, அதாவது பொதுமக்கள் கிட்ட போயிட்டு தங்கள் கட்சிகளுக்கு இதெல்லாம் தேவை, இந்த பதவிகள்லாம் வேணும், இல்ல ஒருத்தர் அமைச்சராக்கணும் அப்படின்ற அந்த எண்ணோட்டத்தை வந்து வெளிப்படையா சொல்லிட்டு அது கிடைக்காம போச்சுன்னா ஒரு முகசுளிப்பு தன்மை ஏற்படும். அது யூ cannot save your face. அந்த காரணத்தினால ஒரு பொது பிரச்சனையை பேசிவிட்டு அந்த பொது பிரச்சனையை மையமாக வைத்து நீங்கள் எதனாவது அரசியல் நகர்த்தீங்கன்னா அது வந்து கொள்கை ரீதியான அரசியல்னால கொண்டு செல்ல முடியும். பட் இவங்க கொள்கை ரீதியான அரசியல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதிமுகக்கோ இல்ல திமுக ஆட்சியாளர்களுக்கு மதுவை வந்து பூரண ஒழிப்பு பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணம் சிற்றளவும் கிடையாது. இதை பத்தி பேசுவாங்க, தேர்தல் நேரத்துல பேசுவாங்க, வாக்குறுதிகளை சொல்லுவாங்க. மற்றபடி மதுவால வரக்கூடிய அந்த மலிவான பணம் என்பது அரசாங்கத்துக்கு இன்னைக்கு தேவைப்படுகிற ஒரு அவல நிலை இன்னைக்கு தமிழகத்துல இருக்கு. பூரண மதுவிலக்குக்கு திராவிட கட்சிகள் என்னைக்குமே வந்து ஒரு பெரிய முன்னுதாரணமோ இல்ல ஒரு வழிகாட்டியதோ நடந்தது கிடையாது. அதே மாதிரி பூரண மதுவிலக்கு இன்னைக்கு தமிழகத்துல சாத்தியமா அப்படின்னா அதற்கு சாத்தியம் இல்லை. ஆனா அது என்ன பண்ணலாம்னா, குறைந்தபட்சம் அரசாங்கமே இந்த டாஸ்மாக் கடைகளை நடத்தாம அட்லீஸ்ட் தனியார் கிட்ட விட்டீங்கன்னா கொஞ்சம் ரெகுலரைசேஷன் பண்ணலாம். சின்ன வயசு பசங்களுக்கு கொடுக்காம இருக்கலாம், இல்ல மதுக்கு அடிமையானவங்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு மது கையில கிடைக்காத மாதிரி பண்ணலாம். லைசன்ஸ் டேர்ம்ஸ் இன்னும் கொஞ்சம் ரெகுலேட் பண்ணலாம். ஒரு மனிதருக்கு எவ்வளவு மது ஒரு வாரத்துக்கு கொடுக்கலாம், இல்ல ஒரு மாதத்துக்கு கொடுக்கலாம், ஒரு ரேஷனிங் கொண்டு வரலாம். அந்த மாதிரி எந்த எண்ணமும் இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு யாருக்கும் இல்ல, எதிர்கட்சிகளுக்கும் கிடையாது. இதெல்லாம் நன்கு தெரிந்தவர் அண்ணன் திருமாவளவன். ஆனாலும் வந்து இந்த விஷயத்தை எதுக்கு அவர் பேசுறாருன்னா, இது வந்து ஒரு பப்ளிக் காஸ் பேசின மாதிரி இருக்கும், சோசியல் காஸ் பேசின மாதிரி. ஆனா அதற்கு பின்னாடி அவர்கள் கட்சிக்கு தேவையான அந்த அரசியல் அதிகமா ஒளிந்திருக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். இதுல இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சட்டம் படித்தவர். இந்த பிரச்சனையை அணுகணும்னா கோர்ட்டுக்கு கூட போலாம். நீங்க போராட்டம் பண்றதுக்கோ இல்ல சோசியல் மீடியால ட்விட்டர்ல பதிவு போடுறதுன்றதை தாண்டி நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டு கூட இந்த மாதிரி கொள்கை ரீதியா வந்து திமுக சொன்னாங்க, ஆட்சிக்கு வந்தா நாங்க இதெல்லாம் செய்வோம்னு சொன்னாங்க, ஆனா இன்னைக்கு செய்ய மாட்டேன்றாங்க. குறைந்தபட்சம் பள்ளிக்கூடம் இல்ல இந்த மாதிரி ஒரு சீர்திருத்த பிரச்சனைகள் இன்னும் கோர்ட்டுமே வந்து இந்த ட்ரக்ஸ், இந்த சாராயம், அதே மாதிரி இந்த டாஸ்மாக்னுடைய இந்த லிக்கர் இதுல எல்லாம் வந்து கோர்ட்டுமே வந்து தீவிரமான கேள்விகள் கேட்டிருக்கேன். ஆனா அங்க செய்து ஒரு பூரண நிவாரணம் பெறாம அரசியல் ரீதியாவே அதை அணுகுறாங்க. இன்னொன்னு பாருங்க, நேற்று வந்து ஒரு பேசுபொருள் இருந்தது, தலைமைச் செயலகத்துக்கு சென்று முதலமைச்சரை திருமாவளவன் அவர்கள் சந்திப்பார் என்று. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குன்னா அண்ணா அறிவாலயத்துல பேசுறாங்க. சோ அண்ணா அறிவாலயத்துல பேசும்போது இது அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தை, இதுல அரசியல் அதிகமாக இருக்கிறது என்பதுதான் என்னோட பொருள். இல்ல நேரடியா கோர்ட்டுக்கு போவதற்கான வழி இருக்கா, வாய்ப்பு இருக்கானா? அது கூட்டணி முறிவுக்கு தானே வித்திடும். இப்ப பேசி பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தான் இரண்டு தரப்பும் விரும்புகிறது. ஒருவேளை மனக்கசப்பு இருந்தால் அதை தீர்த்துக் கொள்வதற்கு தானே விரும்புறாங்க. இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்தால் அது முறிவு தானே பார்க்கப்படும். கரெக்டான இடத்துக்கு நீங்க வந்து சொல்லியிருக்கிறீங்க. அதாவது இவங்க வந்து தீர்வை நோக்கி போறாங்க அப்படின்றதை தாண்டி இவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பேசி முடிக்க போறாங்க. பிரச்சனை என்பது மது அல்ல என்பது என்னோட புரிதல். மது என்பது ஒரு ஆலிபி, அது ஒரு டாபிக். அந்த டாபிக்கு பின்னாடி வேற சில பிரச்சனைகள் இருக்கும், வேற சில விஷயங்கள் இருக்கும். அதை சரி செய்யறதுக்கு இந்த கூட்டணி உதவும். பத்தாவதுக்கு பாருங்க, இந்த சைடு ஒரு 3 பேர் போறாங்க, அந்த சைடு மூத்த அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க, அண்ணன் துரைமுருகன், பொன்முன்றி போன்றவர்கள்லாம். அப்ப இதெல்லாம் என்ன ஆகும்னா, அங்க உட்காந்து என்னங்க பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க, என்ன எதுன்றது மேபி முதலமைச்சர் கேட்க மாட்டார். பட் ஆனா கண்டிப்பா சீனியர் டிஎம்கே மினிஸ்டர்ஸ் கண்டிப்பா திருமாவளவன் அவர்கள் கேட்பாங்க. அப்ப அவர் கேட்கும்போது அவருக்கு என்னென்ன பிரச்சனை இல்லை, அவர்கள் கட்சிக்காரர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இல்லை, மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, இல்ல அவருக்கு வாக்கு செலுத்துறவங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளை கண்டிப்பா பேசுவார். பேசும்போது ஒரு சுமூகமான ஒரு முடிவு எட்டப்படும். அதற்கு ஒரு 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 ஆரம்ப நிலை தான் இந்த மீட்டிங். மற்றபடி இதனால வந்து பூரண மதுவிலக்கு வந்துடும், உடனே திமுக அரசு வந்து டாஸ்மாக் கடைகள் எல்லாம் எண்ணிக்கை மூடுறது பத்தி இல்ல, எண்ணிக்கை குறைச்சிருவாங்க அப்படின்றது கூட நான் நம்பல. கிட்டத்தட்ட 3.5 வருஷம் முடிஞ்சு போச்சு, இன்னும் இருக்கிறது 1.5 வருஷம். 1.5 வருஷம் இருக்கும் பொழுது இப்ப நேத்து பாருங்க, வைகோ அவர்கள் என்ன சொல்றாருன்னா, திமுகவுக்கு வந்து ஒரு கேடயமாக நான் இருப்பேன் அப்படின்றாரு. அப்பேற்பட்ட வைகோ அவர்களே, திமுக ஒரு காலத்துல பிரித்த வைகோ அவர்கள் இல்ல ஒரு மிகப்பெரிய ஆளுமைன்னு கூட எடுத்துக்கலாம். பார்லிமெண்ட்ல அவர் பேசின பேச்சுகள் இருக்கு, ஒரு நல்ல ஒரு திறமையானவர். அவராலேயே வந்து ஒரே ஒரு கடையை தான் அவரோட கலிங்கப்பட்டி கிராமத்துல மூட முடிஞ்சது. அவரும் போராட்டம் எல்லாம் பண்ணிருக்காரு மதுவுக்கு எதிராக. இப்ப மதுவுக்கு எதிரான இந்த போராட்டம் என்பது அது வந்து ஒரு பப்ளிக் லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை தாண்டி உணர்வுபூர்வமா அதை 100% இவங்களே அதை நம்புறாங்கன்னா கிடையாது. இப்ப மது ஒழிப்பு தான் விசிகாக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை. மதுவால நிறைய குடும்பங்கள் சீரழியுது, மதுவால இளம் விதவைகள் வந்து வாழ வெட்டி ஆகுறாங்க. விழுப்புரம் போன்ற மாவட்டத்துல, கடலூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாதிரி பின்தங்கிய மாநிலங்கள்ல மக்களோட வாழ்வாதார பிரச்சனை, இது குடும்ப நாசமாவதுன்னு உணர்ந்தாங்கன்னா இவங்க கூட்டணியில இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு முக்கியம் அது கிடையாது. இதை வைத்து அவர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில பஞ்சாயத்துகளை தீர்க்க வேண்டியது இருக்கு. அதற்கு தான் இது உதவுமே தவிர்த்து
மக்கள் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேசப்படும். ஆனா தீர்வுகள் அதற்கு எட்டப்படுமானா என் சிற்றறிவுக்கு தெரிந்து அது இல்லைன்ற மாதிரி நான் புரிந்து கொள்கிறேன். நன்றி திரு கோட்டீஸ்வரன். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.